இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவில சிங்கப்பெண்ணி சீரியல்ல இருந்து மகேஷ் விலக இருக்கிறதா தெரியுது. டிஆர்பில முதல் இடத்தை தக்க வச்சிருக்க சிங்கப்பெண்ணி சீரியல்ல மகேஷ் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கவர் தான் தர்ஷக் கவுடா. கிட்டத்தட்ட சீரியலோட ஆரம்ப புள்ளி இவர் தான். இவருடைய திருமணத்துக்காக பரிகாரம் செய்ய கிராமத்துக்கு போகும் பொழுதுதான் ஆனந்திய சந்திப்பாரு. அதன் மூலமா தான் ஆனந்தி சென்னைக்கு வந்து வேலை செய்யறாங்க. ஆரம்பத்துல மகேஷ் மற்றும் ஆனந்தி தான் சேருவாங்க அப்படின்னு பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அன்பு கேரக்டர் மக்களால அதிகம் ரசிக்கப்பட்டிருந்தது. அழகன் அப்படின்ற பெயர்ல அன்பு ஆனந்திய காதல் செஞ்சது எல்லாராலையும் பெரிய அளவுல கவனமா ஈர்க்கப்பட்டிருந்தது. இதனால அன்பு மற்றும் ஆனந்தியோட காட்சிகள் அதிகம் இருக்கிறபடி சீன்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. ஒரு கட்டத்துல ஆனந்தி அன்புவை காதலிப்பாங்களா இல்ல மகேஷ காதலிப்பாங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேரு சீரியல்ல மூழ்கி போனாங்க. அன்புக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்குதோ அதே அளவுக்கு மகேஷுக்கும் இருக்கு. இந்த நிலையில அன்புதான் அழகன் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் ஆனந்தி அன்புவை உயிருக்கு உயிரா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மகேஷோட நடவடிக்கைகள் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டிருந்தது. மகேஷ் அன்பு மற்றும் ஆனந்தி கிட்ட நெருக்கமா பேசுற காட்சிகள் ரசிகர்களால பெரிய அளவுல ரசிக்கப்படல. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ மகேஷ் சீரியலுக்கு வேண்டாத விருந்தாளி ஆகிட்டாரு. அதுலயும் சமீபத்துல நடந்த சன் குடும்ப விருதுகள் ஓட்ல ஃபேவரட் ஹீரோ லிஸ்ட்ல நாமினேஷன்ல கூட மகேஷ் வரல. கதையின்படி டபுள் ஹீரோவா இல்லாம வில்லனா காட்டப்படுறதுனால தர்ஷக் சீரியல்ல இருந்து விலக இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல காட்டு தீ போல தகவல் ஒண்ணு இப்போ பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியிடல. சீரியல்ல தனக்கு என்ன கேரக்டர், எந்த தருணத்துல கேரக்டர் எப்படி மாறும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் தர்ஷக் சீரியல்ல ஒப்பந்தமாகி இருப்பாரு. ஒரு கட்டத்துல வில்லனா மாறி அதுலயும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துவாரு. அதனால அவர் சீரியல்ல விட்டு வெளியே போக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ 2-3 நாட்களா மகேஷ் எபிசோட்ல இல்லாத காரணத்தினால கூட இப்படிப்பட்ட வதந்திகள் பரவி இருக்க வாய்ப்பு அதிகம். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.